ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க சுவையான டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான மணக்க சுவைக்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் சாப்பிடக்கூடிய கோவக்காய் பொரியல் செய்யலாம். வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். கடாயை வச்சு கடலப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். வடை மிளகா 3 போட்டிருக்கேன். சோம்பு 1 ஸ்பூனு போட்டிருக்கேன். மிளகு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விடுவோம். ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கலந்து விடணும். கொத்தமல்லி போட்டுக்கணும். கொத்தமல்லியும் நல்லா வறுபடணும். வறுபட்டு நல்லா ஒரு பதமான அது அந்த போட்டது எல்லாமே இந்த மிளகு இதெல்லாம் கொஞ்சம் ப்ரௌன் கலராக ஆகிடணும். அந்த அளவுக்கு வறுத்துடணும். சரியாக போச்சு. இப்போது தீயை விடக்கூடாது. ப்ரௌன் கலராக ஆகிற அளவுக்கு பார்த்து பதமாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது இதை வேக வச்சு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி அதிலே சுண்டுற மாதிரி இதை எடுத்து கொட்டி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப மாவு மாதிரி அரைக்கக்கூடாது. எண்ணெய் ஒரு 4 ஸ்பூனு விட்டுருக்கேன். கடுகு போட்டுருக்கேன். வடை மிளகா 2 வடை மிளகா, கருவேப்பிலை போட்டிருக்கேன். கலந்து விட்டுக்குவோம். சீரகம் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூனு சீரகம், கடுகு இதெல்லாம் போட்டிருக்கேன். அதில் இப்போது இது ஆல்ரெடி வெந்து எடுத்து வச்சது. தண்ணி எடுத்து கொட்டக்கூடாது. அந்த தண்ணி அதுக்கே தேவைப்படுற மாதிரி வேக வச்சு சிம்மில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பதமாக. இப்போ இதில் எடுத்து கொட்டி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாமே இதில் போட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம். இது அவ்வளவும் நல்லா இருக்கும். நீங்கள் இது போல் எப்படியோ செய்யுங்க. இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணும்னு வாங்கி சாப்பிடுவீங்க. செஞ்சு வச்சாவே காலியாகிடும். தேங்காய் ஒரு 2-3 பல் தேங்காய் போட்டு அரைச்சி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து போட்டுக்கணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா வந்துடுச்சு. பாருங்கள், இது மாதிரியாக அரைச்சி எடுத்து போட்டுக்கிட்டோம். இது சுகர் ரெடியூஸ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். சுகருக்கு ஏற்ற ஒரு மருந்துன்னு சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த கோவக்காய். இப்போது அரைச்சி வச்சதை எடுத்து கொட்டிக்கிட்டோம். கொட்டி நல்லா சிம்மில் வச்சிடணும். இப்போது தீஞ்சிடும். இல்லைன்னா சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த லெவலுக்கு கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் இருக்கும்போதே கலந்து விட்டுட்டு இருக்கணும். நல்லா கலந்து விடணும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அந்த வடை மிளகாவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி தூவிக்குவோம். இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு கலந்து விட்றோமோ அந்த அளவுக்கு எல்லாம் அது உள்ளே இப்போ நம்ம போட்ட மசாலெல்லாம் அது உள்ளே இறங்கும். அப்போ நல்ல வாசனையாக இருக்கும். நான் வேக வைக்கும்போதே சால்ட்டு போட்டுட்டேன். அதனால் உங்களுக்கு சால்ட் போடுறத காட்டல. நீங்கள் வேக வைக்கும்போதே சால்ட் போட்டுவிடுங்க. அப்போ தான் அது உள்ளே அந்த காய் உள்ளே அந்த சால்ட்டெல்லாம் போய் இறங்கும். நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இன்னும் கொஞ்சம் வேணும்னு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.